ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய ஸ்கூலுக்கு லீவ் விட்ருக்காங்க. வாங்க செடியோட அப்டேட் பார்ப்போம். அதுபோக நம்ம ஆன்லைனில் கொரியரில் ஆர்டர் போட்டிருந்தோம்ல, அந்த கவர்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அதையும் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சேன் விவர் சாயங்காலமாக. இந்த இதுலேருந்து கத்திரிக்காய் செடி எடுக்க போனல எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், அதில் மாதுளங்கன்று எடுத்து நட்டுருக்கேன். அது சைடில் ஒரு சின்ன குட்டி செடி பாருங்க, அது வந்து கொழிஞ்சி செடி. முந்தி போட்ட விதை இப்போ மண்ணை கிளறி விட்டோன்னே அது முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது, அதை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா இப்போக்குள்ளே நட்டது தானே, அதனால் அது விட்டாச்சு. இந்த ரோஸ் கண்ணெலாம் நேற்று நட்டேன் பாருங்கள். எவ்வளோ நேற்று சாயங்காலம் போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி காலையில் தான் போட்டு விட்டேன். இன்றைக்குள்ள வீடியோவை இப்போ தான் எடுக்கிறேன். அது மாதிரி சுண்டைக்காய் செடியுமே இடத்த அடைச்சிக்கிட்டுன்னு சொல்லி சைடு இலையெல்லாம் ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுட்டேன். நமக்கு இந்த குட்டி குட்டியாக சைடில் பிராஞ்சு வருது பாருங்கள், இதுலேருந்து தான் பூ வரும் நமக்கு. ஸோ அதனால் பெரிய இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். அது வந்து வாடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூக்களுமே இப்போ பறிச்சிடணும், இல்லைன்னா இது உதிர்ந்துருவாங்க. இங்கே பாருங்கள், நிறையா செடிங்கிட்ட எடுத்துகிட்டு இதில் வந்து விதைகளை போட்டு ஊனி வச்சுட்டு இதில் நடவு பண்ணணும். மண்ணை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எங்கிட்ட எல்லா செடியுமே எடுத்து நேற்று ஆர்டராக வரிசையாக வச்சாச்சு. இந்த இடத்துல நிறைய க்ளீன் பண்ணியிருக்கு. அது இந்த வேலை பார்க்கவே சரியாக போச்சு. இந்த பாருங்க, கொரியரில் ஆர்டர் போட்டிருந்தேன்ல, அது க்ரோ பேக்கு பிளாக் கலரு 12 இன்ச் உயரம். இதில் ஒரு சின்ன சின்ன செடியை வளர்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். விதையை போட்டு நம்ம எடுத்து நடவு பண்ணதில் இந்த டப்பில் என்ன செய்ய போகிறேன், இப்போ கோகோ பீட்டை ரெண்டையும் இல்லை நனைய வைக்க போகிறேன். நனைய வச்சுட்டு இன்றைக்கி நனைய வச்சோன்னா நாளைக்கு எடுத்து என்ன செஞ்சிடலாம், எடுத்து காய போட்டுடலாம் வெயிலில். ஏன்னா அப்போனா தான் அதில் இருக்க அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் போகும். போனால் தான் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும். அதுக்காக இன்றைக்கே எடுத்து என்ன செஞ்சிடணும், ஊற வச்சிடணும். அதைத்தான் இப்போ செய்ய போகிறேன். செஞ்சுட்டு நம்ம செடியோட அப்டேட்டையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் செடியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறையா தளிர் வந்துச்சு. இந்த பாருங்க, ஒரு குட்டியாக கத்திரிக்காயும் வந்திருக்காங்க. இந்த குட்டி குட்டியாக தளிர் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பிராஞ்சை கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டோம்னா சரி, நல்லா புது பிராஞ்சு வந்துடும். செடி நல்லா சிறப்பாக வந்துடும். இந்த 2 மிளகாய் நாற்று அதுவாக முளைச்சிருந்துச்சு தொட்டியில். இதை எடுத்து தனியாக நடவு பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு மிளகா செடி எடுத்துட்டேன். சின்ன கவரில் வச்ச மிளகா நாற்று பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோண்டி கவரில் தான் வச்சுருக்கேன். இதை தரையில் நடவு பண்ணுவோன்னு பார்க்கேன். அதான் அந்த செடி வாங்குவோம்ல, அந்த கவரை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்படி நாற்றா விதைய போட்டு நாற்றாக்கி பெருசாக்கி இதில் பூ வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்து தரையில் நடவு பண்ணிடணும். பண்ணால் தரையில் நல்லா சிறப்பாக வரும். இந்த செடியும் தரையில் தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மிளகாய் செடி, இந்த எங்கிட்ட ஒரு மிளகாய் செடி இருக்குது பாருங்கள். இதில் இந்த மிளகாய் கூட கிடக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்களும் ஆன்லைனில் வாங்குங்க. அது அமேசானில் தான் வாங்கினேன். அது வந்து 25 க்ரோ பேக்கு மொத்தத்துக்கே 300 ரூபா தான், ஷிப்பிங் சார்ஜோடு. நம்ம சின்ன சின்ன தோட்டம் மாடியில் வைக்கணும் ஆசைப்பட்றவங்க என்ன செஞ்சுக்கலாம், இதை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லா செடியும் எல்லா க்ரோ பேக்குமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அவங்க. 12 இன்ச்சு 15 இன்ச்சு. 15 இன்ச்சுனா எண்ணிக்கை கம்மியாக வருது, ஆனால் கொஞ்சம் விலை இதாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. செடியோட வளர்ச்சி பார்த்தாச்சு. நாளைக்கு செடிக்கு தேவையான மண், கோகோ பீட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். சண்டே அன்னைக்கு தான் தம்பி வீட்டில் இருப்பாப்புல. கொஞ்சம் மண் போய் எடுத்து வந்துட்டு காய போட்டு எடுத்து வைக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லெமனா இல்லைன்னா இந்த அது என்ன கொழுமிச்ச காயான்னு சொல்லுவாங்கள்ல, பெருசாக வருமே, நம்ம ஊர் பழம், அதுவும் தெரில. பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.